அப்ப பண்ணா சிவாஜி சார் மட்டும்தான் பண்ண முடியும். அவர்தான் உள்ள இருக்காரு. அதுதான் சொல்றேன், வேற யாராலையும் பண்ண முடியாது. அவர் இல்லாம நம்ம என்ன அதான் சொல்றது. அப்ப பண்ண அந்த டைம்ல பண்ணா ஒண்ணு சொன்னேன், பெரியவரை காப்பி வச்சாங்க. அதுதான்மா அதான் சொல்றது. இப்போ வந்து மிருதங்க சக்கரவர்த்தி அந்த டைம்ல எல்லாம் இந்த படம் பண்றதா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவர் பார்க்கலையே. அதான் சொல்றேன், அந்த டைம்ல பண்ணிருந்தா அவர் மட்டும்தான் அந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடாது, அந்த டைம்ல அவர் மட்டும்தான். எனக்கு வயசு மெச்சூரிட்டி கிடையாது. அதான் மெச்சூரிட்டி கிடையாது. அவரை பார்த்து வந்த மெச்சூரிட்டி. அதான் இப்போ இது பண்ணா உங்களால மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஊருக்கு போற சமயத்தை நீ பார்த்துட்டு போனதே. சரி, சத்யராஜ் சார் சில டயலாக் பேசுனது இல்ல, அப்படியே இப்படி ஏறி இப்படி வந்துச்சுல, இப்படியே இல்ல அந்த உறவுகளை பத்தி ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அது உள்ள கேரக்டர் தான். ஆனா இவ்வளவு பவர்ஃபுல்லா கிடையாது. ஆமா, அது விஜய் ஏத்திட்டாரு. அப்புறம் வந்து அந்த கடைசியில சமுத்திரக்கனி பேசின டயலாக் எனக்கு வந்து கடற்கரையில் அந்த அலைகள் வந்து காலில் தொடுறது எனக்கு பிடிக்கும். யூஸ்வலி ரொம்ப டென்ஷன் வந்தால் அப்படி போய் நின்று அது வந்து டச் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4க்குள்ளே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அதுக்கு ஒரு டயலாக் ஒன்று சொன்னார் பாருங்க, சே அது இல்லாமல் கரெக்டான ஆள், எல்லா ஆர்டிஸ்டும் பக்கா இல்லை. என்னோட சின்ன பையன் ஆக்ட் பண்ணது, என்னோட சின்ன வயசு வருஷன். என் பேர அச்சோ அப்படியா? ஆமா ஆமா ஆமா, சின்ன ரோல் வித் சமுத்திரக்கனி. அது டயலாக்ஸ் ஏன்னா அவ யூடியூப்ல ஃபேமஸ் ஆனதால கரெக்ட்டா ஒரு ஆங்கர் மாதிரி வந்து சமுத்திரக்கனி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த படத்துல இவர் தவிர யாரும் நடிச்சிருந்தாலும் நான் இப்ப என்ன சொன்னேன், அந்த டைம்னா சிவாஜி ஐயா, இப்போ இவங்க மட்டும்தான். அதான் சொல்றேன், வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரை சில பேர் சொல்லுவாங்க, இல்ல ஒருத்தர் பேரை ஒருத்தங்க சொல்லுவாங்க, சத்தியமா நான் சொல்ற முடியாது. தெரியும். அதுவும் இல்லாம அவர் அந்த பஜ்ஜி விஷயம் சொல்லுங்க, இப்படி ஒண்ணு சின்ன சின்ன சில விஷயங்கள் இருக்கும் பாருங்க. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது, அப்ப வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்ல அப்படின்னு, அதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் கஷ்டம். நிறைய படம் பண்ணியிருக்கோம். அது பார்க்கும்போது எனக்கு எது ஞாபகம் வந்துச்சு, தெய்வ மகள்ல சிவாஜி ஐயா உட்காந்து செக் எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பெரியவனுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணுவோம், சின்ன வந்து இப்படி இப்படி பண்ணும்போது ஒன்று அம்மா ரொம்ப கெடுத்திருக்காங்க அப்படின்னு என்னமோ சொல்லும்போது வந்து செக் எழுதி வச்சிருக்கீங்களேன்னு சொன்ன உடனே இப்படி பார்த்தோன்னே அப்பா அந்த பையனை பார்த்தோன்னே குடிச்சிருப்பா அப்படின்னுவாங்க பாருங்க. எனக்கு அதை ஞாபகம் வந்துருச்சு அந்த பஜ்ஜி சீன் பார்க்கும்போது. சின்னதா வருது, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஒரு லைஃபை வந்து ஒரு பஜ்ஜியில பேசியிருக்காங்க. எல்லாம் விஜய் டைலாக், விஜய் டைலாக் பின்னி. அதாவது இன்னொரு பெரிய விஷயம்னா, விஜய் டிராமாவை பார்க்கவே இல்லை. டைரக்டர் நீ பார்க்காதீங்க, இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ். நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமா சாப்பாடு சாப்பிட்றவங்க என்ன சினிமாவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நீங்க உட்காரணும், இல்லைன்னா யூஸ்வலி வந்து வெங்காயம் சொல்லுவாங்க, லைஃப்ன்றது எடுக்க எடுக்க அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு. ஆனா பஜ்ஜியில கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க, எனக்கு அதுதான் விஜய் கிட்ட சொல்லணும். அது ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுல என்ன அழகுனா இதுல எங்களுக்கு அமைஞ்சது, வேற யாராவது கடவுள் ரோல் பண்ணி தான் அந்த அப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவர் கேஷுவலா நம்ம ஆள் மாதிரி பண்ணிட்டு ரொம்ப அழகா பண்ணுங்க, தகுடு தகுடு மாதிரி தகுடு கடவுள் மாதிரி பண்ணிட்டாரு அவரு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. இது யாரோட ஸ்கிரிப்ட்னு உங்க டிராமா? வெங்கட் தெரியும். ஆமா ஆமா ஆமா, அவங்களதான் இது காகித சங்கிலி. அந்த வெங்கட் அவன் எனக்கு நிறைய பிளே, நீ அன்னைக்கு பாத்திய லைட்ஸ் ஆன், ஆமா அந்த மிஸ்ட்ரி பிளே, ஆமா அது இதுதான். பஜ்ஜி லைஃப் கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன், ஆனா கரெக்டா இருந்துச்சு. அவ்வளவு விஷயம் இருக்கு இல்ல, ரொம்ப சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நம்ம ருசிச்சு சாப்பிடுவோமா, அதான் வாழ்க்கை. அதான் வாழ்க்கை. சரி, கரெக்டுங்களா?